நான் உங்க நாகராஜ். மௌனமாவே வாழ்ந்து மறைந்த சாக்கடை சித்தர் இப்போ ஜீவசமாதி ஆயிட்டாரு. ஆனா இப்போ சாக்கடை சித்தர் தன்னோட உடம்புக்குள்ள இறங்கி யாருக்கும் புரியாத பரிபாஷையில பேசுறதா ஒருத்தர் சொல்றாரு. வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா எங்களால் ஜீவ அவர் வேற்றுகிரக வாசிகளையும் தேவர்களையும் எல்லாம் பார்த்திருக்கிறதாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, தினமும் ராத்திரி ஆனா தனக்கு உலகம் முழுக்க நடக்க போற நிகழ்வுகளை பத்தின செய்திகள் எல்லாம் ஒரு குரல் மூலமா வருவதா நம்பவே முடியாத பல விஷயங்கள் சொல்றாரு. இன்னைக்கு நான் அவரை சந்திக்கத்தான் டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜீவசமாதியான சாக்கடை சித்தர் தனக்குள் இறங்கி பேசுவதாக சொல்லும் ஓர் அமானுஷ்ய மனிதர், பார்ப்பவர்களை பயமுறுத்தும் சித்தர்கள் பரிபாஷை. சேலம்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு கூடமலை. கூடமலையில் இருக்க முருகேசன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வாழும் காலம் ஃபுல்லா மௌனமா இருந்த சாக்கடை சித்தரோட அருள் தனக்குள்ள வர்றதா ஒரு புது தகவல் சொல்றாரு. இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இன்னைக்கு நான் சேலம் மாவட்டம் கங்கவள்ளி வட்டம் கூடமலை அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கேன். இங்கதான் நான் தேடி வந்த நபர் இருக்காரு. கூடமலை அடிவாரத்துல இப்பதான் ஒரு கோயில் உருவாகிக்கிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் புற்று போல இருந்த ஒரு இடத்துல இருந்த புரியாத மொழியில என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாரு. இவர்தான் நான் சந்திக்க வந்த நபர் முருகேசன். இவர் பேசுறது என்ன மொழின்னு சத்தியமா எனக்கு புரியல. தடுமாற்றத்தோட அவரை கவனிக்க ஆரம்பிச்சேன். அவருக்கு எதிரில ஒரு தம்பதி வந்து காத்திருந்தாங்க. இவங்களுக்கு குடும்பத்துல ஏதோ பிரச்சனை. அதுக்கு தீர்வு தேடி இங்க வந்திருக்காங்க. முதல்ல தனக்கு எதிரில வந்திருந்த அந்த நபரை உட்கார சொன்னாரு. திரும்பவும் புரியாத மொழியில ஏதேதோ பேச தொடங்கிட்டாரு. அதுக்கு இவரே விளக்கமும் சொல்றாரு. வாழ்க்கை பந்தாடுறாங்க, வாழ்க்கை பந்தாடிட்டு இருக்காங்க. ஒரு கோடு போட்டா 6 கோடு வந்துட்டு இருக்குது. என்ன? அடுத்து அவரை தூரமா போக சொல்லிட்டு அந்த பெண்மணிய எதிரில வந்து உட்கார சொன்னாரு. அவங்களுக்கும் அதே பாணியில பேச ஆரம்பிச்சாரு. அவங்களோட கஷ்டத்தை அவரு விவரிக்க விவரிக்க அந்த பெண்ணுக்கு துக்கம் தாங்காம அழுகைய வந்துடுச்சு. பார்த்துட்டு இருந்த எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. வெளிப்பார்வைக்கு தான் நடமாட்டமா நடந்துட்டு இருக்க. என்ன வாழ்ந்தாச்சு, தாழ்ந்து போயிட்டோம். எங்க கொண்டு போய் சொறிவிடுமோன்னு பயப்படாத. அவர்கிட்ட இருந்து வந்ததும் அந்த தம்பதியோட நான் விசாரிக்க தொடங்கினேன். இவங்க பேரு ரேணுகா தேவி. குடும்பத்துல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். அதுக்கான தீர்வுகளை தேடித்தான் இங்க வந்ததா சொன்னாங்க ரேணுகா தேவி. சித்தர்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோம், அவங்க கிட்ட வாங்கி உங்ககிட்ட சொல்கிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு சரியாக இருக்குது. அந்த பாஷைகள்லாம் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறார், அதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு விளக்கமாக இருக்குது. விளக்கம் சொன்னது எங்களுக்கு புரியுது, அது உண்மை. எங்களுக்கு அதை வெளியே எதுவும் சொல்ல முடியல, எங்கள் பிரச்சனைகள் சொல்ல முடியல. இருந்தாலும் அவர் சொன்னது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சாதாரண மனிதராக இருந்த முருகேசனுக்கு சில சக்திகள் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து இவருக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தனக்கு தினம்தோறும் நைட்டுல அமானுஷ்யமா செய்திகள் வரதா எனக்கு சொன்னாரு முருகேசன். ஃபர்ஸ்ட் அந்த கனவுன்னு சொல்றீங்களா, நான் வந்து இப்போ உள்ள ஞான திஷ்டிலாம் அப்போ எனக்கு தெரியாது. இன்னைக்கு கனவுல எதை கண்ட மட்டும் எழுதிட்டு இருப்பேன் நான் வந்துங்க. ஆனால் எழுதி வச்சிருவேன். ஆமா, அன்னைக்கு கணக்குல அந்த நோட் இருக்குது, காமிக்கிறாங்க பாருங்க. ஒரு தடவை கிரகங்கள் வந்து சொல்லுவாங்க, அப்புறம் சித்தர்கள் வருவாங்க, அப்புறம் மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், முண்டர் கன்னியம்மன் யார் வராங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா நைட்டு தூக்கத்துல தான் செய்வேன். தூக்கத்துல தான் என்ன வருதோ அடுத்த நாள் காலையில எழுதி வச்சிருக்கீங்களா? நைட்டு அந்தந்த டைமே. அது எப்படி நடக்குது அப்படிங்கறத
நான் இவரோட வீட்டுல இருந்து இன்னைக்கு நைட் பார்க்கவிருக்கேன். ஒவ்வொரு நாள் இரவும் முருகேசன் அவர்களுக்கு உலகத்தில் நடக்க போகிற பல விஷயங்கள் பற்றி சித்தர்கள் மூலமாக தகவல் வருமா. அப்படி வரும்போது தூங்கிட்டு இருக்க முருகேசன் திடீர்னு எழுந்து பக்கத்தில் இருக்க நோட்டில் எழுதி வைப்பாராம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10-15 நோட்டில் உலகத்தில் நடக்க போகிற விஷயங்கள் பற்றி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 3வது கண் டீம் இவரை பற்றி ஷூட்டிங் எடுக்க வரும்னு எழுதி வச்சிருக்கதை நான் படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முருகேசன் அவர்கள் இரவு நேரத்தில் எப்படி எழுதுறாருன்னு பார்க்கறதுக்காக இன்றைக்கி நான் அவர் வீட்டுக்கு போக போகிறேன். கண்ணு மேல துணியை மூடிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தார் முருகேசன். தனக்கு பக்கத்துல தயாரா நோட்டு பேனாவெல்லாம் வச்சிருக்காரு. திடீர்னு தூங்கிக்கிட்டு இருக்கிறவரு பக்கத்துல இருக்கிற நோட்ல எதையோ எழுத தொடங்கிட்டாரு. உலகத்துல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை தான் தனக்கு இப்படி செய்திகளா கிடைக்கிறதா இவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்காக நான் இப்படி தேடி வரப்போறத கூட இவரோட நோட்ல முன்கூட்டியே எழுதி வச்சிருக்காரு. இதையெல்லாம் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்தே ஆகணுங்க. வரும், டெய்லியும் வரும். அப்படி வரும்போது எப்படி தூக்கம் இருக்காதா உங்களுக்கு? தூக்கம்லாம் இருக்கும். கஷ்டப்பட்டோம்னா அடுத்த நாள் லைன் கொடுக்க மாட்டாங்க. சிரமத்தை பார்க்கக்கூடாது. சிரமத்தை பார்க்காம சொல்ல எழுதிக்கிட்டே இருக்கணும். எப்படி அது சொல்லனா எப்படி அவங்க சொல்லுவாங்க. ஒன்று காது வழியாக வந்து அந்த ஒலிகள் வந்து ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். காது வலி இல்லைன்னா அந்த பிக்சரை வந்து நேரம் நிலைநிறுத்துவாங்க. அப்படின்னா ஜெயலலிதாம்மாங்க, ஜெயலலிதாம்மா அம்மி கொத்துறவன்ல இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் இருக்கவங்க கிட்ட ஆள்றவங்க வரைக்கும். தன்னோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை இவர் முன்கூட்டியே நோட்ல எழுதி வச்சிருந்ததா சிலர் என்கிட்ட விவரிச்சாங்க. இவங்க சித்ரா. இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து இங்கேயே கல்யாணம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல +2 படிச்சுக்கிட்டு இருந்த இவங்க பொண்ணு காணாம போயிருக்காங்க. அப்பதான் அவங்களோட பொண்ணை கண்டுபிடிக்க இங்க வந்திருக்காங்க. இவங்க பொண்ணு காணோம்ங்கிறத பத்தியும் அதுக்காக இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாங்க அப்படிங்கறதையெல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே தான் நோட்ல எழுதி வச்சிருக்கிறதா எடுத்து காட்டியிருக்காரு முருகேசன். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள பொண்ணு திரும்பி வந்துடும்னு இவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடந்திருக்கு. இப்ப தன்னோட பொண்ணு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரதா சொன்னாங்க சித்ரா. பாப்பா காண விட்டது 3 மாசத்துக்கு மேலே காணா போயிடுச்சு. அது தவிர நாங்கள் எங்கெங்கே சாமி கேட்டோம், என்னென்னு பண்ணால் ஒன்றும் தெரியல. முருகேசன்கிட்ட தகவல் தெரிஞ்சு சாமி சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்தோம். இதுமாரி உங்களுக்கு ஆயிருக்குதுமா, ஏமா வரல அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதி வச்சிருக்கிறோமா பாருமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நோட்டில் என்ன எழுதி வச்சிருந்தாங்க? பாப்பா தவறி போயிடும், நீங்களே இப்படி அலையணும், போலீஸ் ஸ்டேஷன் ஏறணும், அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. இப்படிலாம் 3 மாதத்துக்கு முன்னாடி பாப்பா தவறி போய் போகிறதுக்கு முன்னே எழுதி வச்சுருந்துருக்காங்க. எங்களுக்கு தெரியல. பாப்பா வந்து 24 மணி நேரத்தில் கிடச்சிக்கான் அப்படின்னாங்க. அந்த 24 மணி நேரமே ஆகலை, பாப்பா கிடச்சிச்சு. அடுத்து நான் கேட்ட ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே என்ன மிரள வச்சிடுச்சு. இவங்க உஷா. இவங்க கணவரோட பேரும் முருகேசன் தான். வெளி மாநிலத்துல போர் வண்டியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அவருக்கு விபத்து நடக்க போறதா எச்சரிக்கை செஞ்சிருக்காரு முருகேசன். அதுல தப்பிக்கவும் வழி சொல்லி இருக்காரு. போர் வண்டிக்கு தான் போயிட்டு இருக்காரு எங்க வீட்டுக்காரர். மகாராஷ்டிரா போவார், இந்திக்காரங்க வண்டி. அங்க போன உடனே இவர் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி உங்க வீட்டுக்காருக்கு ஆபத்து, வந்து ஜாக்கிரதை இருக்க சொல்லு அப்படின்னாரு. ஒரு முன்னாடி போற லாரியில உக்காராத, பின்னாடி போற வண்டியில உக்காந்தீங்க. முன்னாடி போற வண்டியில உக்காந்தீங்கன்னா அது உடம்புக்கு உயிருக்கு ஆபத்து, ஜாக்கிரதை முருகான்னு சொன்ன மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு சொன்ன உடனே முன்னாடி போற வண்டியில உக்காரல, பின்னாடி போற வண்டியில உக்காந்துருந்தாரு. இவர் சொன்னபடியே விபத்து நடந்து முதல் வண்டியில போனவங்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. ஆனா உஷாவோட கணவர் இவர் சொன்னபடி பின்னாடி போன வண்டியில போனதால உயிர் தப்பி இருக்காரு. ரொம்ப உயரமான ஹைட்டு. அந்த ஹைட்ல இருந்து போகுதான் போர் போடுறதுக்கு வேற காட்டுக்கு போகும்போது வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடா வந்தோடனே நடந்து வந்துட்டே இருக்கும்போது வண்டி ஓட்ட அறியாமையே அந்த பள்ளத்துல விட்டு ஸ்பாட்ல 5-6 பேர் அவுட்டு. வண்டியோட எல்லாம் நொறுங்கி போச்சு போற வண்டியிலேயே. அப்புறம் இது மறு போற வண்டியும் போய் இறங்க போற இதுல கப்பு நின்னுக்குச்சு அப்படியே ஓரளவுக்கு. என்ன முருகா நான் சொன்னது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாரு. கூப்பிட்டா நீ
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சேலம் மாவட்டம் கூடமலை அடிவாரத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற முருகேசன் அப்படிங்கிறவரு புரியாத மொழியில பிரச்சனைகளோட வரவங்களுக்கு தீர்வுகளை சொல்றாரு. தன்னோட உடம்புக்குள்ள சாக்கடை சித்தர் வரதால தான் அப்படி நடக்கிறதா இவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க அடுத்து நடக்க போறதையெல்லாம் தனக்கு முன்கூட்டியே ராத்திரி நேரத்துல ஒரு செய்தியா வரதாகவும் அதையெல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறதாகவும் இவர் குறிப்பிடுறாரு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நெல் அறுவடை எந்திரம் வச்சு விவசாய வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு முருகேசன். எல்லாரையும் போல ரொம்ப சாதாரணமா இருந்த இவருக்குள்ள சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து சில அமானுஷ சக்திகள் வர தொடங்கி இருக்கு. முதலா இவருக்கு தன்னோட அப்பா இறக்க போற நிகழ்வு தான் காட்சியா வந்திருக்கு. அப்ப இவரு குஜராத்ல இருந்திருக்காரு. இப்படி நடக்க போறதையெல்லாம் தனக்கு வானுலகில் இருந்து தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சொல்வதா இவர் சொல்றாரு. இவர் தன்னோட மானசீக குருவா சாக்கடை சித்தரை தான் குறிப்பிடுறாரு. தனக்கு சில திபேத் லாமாக்களும் சாக்கடை சித்தரும் கொடுத்த காட்சியை பத்தியெல்லாம் இவரு என்கிட்ட விவரிச்சதை கேட்டு எனக்கு கொஞ்சம் தலை சுத்திடுச்சு. ஆனா சாக்கடை சித்தர் வரதுக்கு முன்னால லாமாக்கள் தான் மகான்கள் வழியில எனக்கு ஃபர்ஸ்ட். லாமாக்கள்னா டிபெட்டியன் லாமா லாமாக்கள்னு ஏதோ சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய குருநாதருக்கு அவங்க தான் குருநாதர். லாமான்றது டிபெட்ல இருப்பாங்கல்ல, லாமா மொட்டை அடிச்சு ஒரு இந்த மாதிரி வேட்டி இந்த மாதிரி வெட்டி கூடி போத்திக்குவாங்க. அவங்க தான் முதல் தரிசனம் 2 லாமாக்கள். அப்ப வந்து என்னுடைய குருநாதரையா முதுக மட்டும் தான் காமிச்சிட்டு வந்துட்டார். சமீபத்துல தான் சாக்கடை சித்தர் சமாதியானாரு. அதுல இருந்து தன் மேல சாக்கடை சித்தர் வந்து இறங்கறதா இவர் குறிப்பிடுறாரு. இதுவரைக்கும் சாக்கடை சித்தர் பேசி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இவரோட உடம்புக்குள்ள இறங்கி புரியாத மொழியில பேசுறது சாக்கடை சித்தர்னு இவர் சொல்றத எப்படி நம்புறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் கொஞ்ச நேரம் முருகேசனோட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்போதே இவருக்குள்ள என்னவோ நடக்குது. பேச்சு அடிக்கடி தடைப்பட்டு நின்னுடுது. நான் கொஞ்சம் பயத்தோடவே தான் பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன். அன்னைக்கு எங்க அப்பா டெத் ஆயிட்டாங்க. சிவா பூமிக்கு வேற்று கிரக வாசிகள் வந்து போறதையெல்லாம் பார்த்திருக்கிறதா சொல்றாரு முருகேசன். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதையெல்லாம் எனக்கு ஆர்வமா விளக்குனாரு. ஒரு பக்கம் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிறவரு, இன்னொரு பக்கம் வேற்று கிரக வாசிகளை பத்தியும் ரொம்பவே டீட்டெயிலா பேசுறாரு. செவ்வாய் கிரகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அதுல நான் பார்த்துருக்கேன். துறையூர் பக்கத்துல கருப்புசாமி கோயில் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு உயர்ந்தா இருக்கு. அந்த வேற்று கிரகவாசிகள்னு சொல்றது இவ்வளவுதான் இருக்கு. ஆனா அந்த கழுத்துக்கு மேல நம்ம நார்மல் முகம் தலை கிடையாது, இப்படி இருக்கு. ஆனா பிரைட்னஸ் ஜாஸ்தி. 2 கண்ணு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம மொழி இது மாதிரிலாம் தெரியாது. 2 ஹோல்ஸ் நல்லா தெரியும். ஹோல்ஸ் நல்லாவே தெரியும். ஆனா திடுதுப்புன்னு பாக்குற மாதிரி தான் பயந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து எல்லாம் அந்த ஸ்டீல்ல செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரைட்னஸ் அவ்வளவு வெளிச்சம் பவர்ஃபுல்லானது அது வந்து. இப்போ இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிற முருகேசன் பிரச்சனைகளோட தன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் புரியாத பாஷையில தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆசை வந்தது. அதுக்கு நான் தேர்ந்தெடுத்தது உஷாவை. ஏன்னா இவங்களுக்கு தான் இதுவரைக்கும் சாமி ஆடின அனுபவமே இல்லைன்னு என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க. நினைச்ச நேரத்துல தேவர்களோடையும் சித்தர்களோடையும் தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லும் முருகேசனால இவங்க உடம்புக்குள்ள சாமிய வரவழைக்க முடியுமான்னு கேட்டேன். அவரும் அதுக்கு சம்மதிச்சாரு. எங்களோட பரிசோதனை ஆரம்பமாச்சு. வழக்கம் போல உட்கார்ந்தபடி உஷா உடம்புக்குள்ள பெரியாயி அம்மனை வரும்படி கூப்பிட தொடங்கினாரு முருகேசன். சிவாய பெரியாயி தாயே வருக வருக வரும் ஸ்வாஹா. ஓம் ஹாம் ஓம் நம சிவாய பெரியாயி தாயே வருக வருக வரும் ஸ்வாஹா. ஆனா அவரோட முயற்சி பலிக்கல. நான் கொஞ்சம் கிண்டலா அவரை பார்க்க ஆரம்பிச்சேன். உஷாவை எதிரில் இருந்த எருக்கஞ்செடி கிட்ட அழைச்சிட்டு போனாரு முருகேசன். அங்க வச்சு இவர் பெரியாயி அம்மனை கூப்பிட ஆரம்பிச்சதுமே அதிரடியா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க உஷா.
என்ன முறையில நீ கூப்பிட்ட? என்ன முறையில கூப்பிட்ட? சொல்லுடா. என்ன முறையில கூப்பிட்ட? எப்படிடா கூப்பிட்ட நீ? முருகேசன் உள்பட எங்க எல்லாருக்கும் செம டோஸ் விழுந்தது. கண்ட இடத்துல இருந்து கூப்பிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கும்படி சொல்லுச்சு பெரியாயி அம்மன். நீ கூப்பிட்ட முறை எந்த இடத்துல இருந்து வச்சு கூப்பிடணுமோ அப்படிதான் கூப்பிடணும். சரி, இப்ப உன் சௌரியத்தை கூப்பிட்டா நான் வர மாட்டேன். இப்ப வச்சு முறையோட கூப்பிட்டா நான் வந்தேன். சரிம்மா, சரி, மன்னிச்சுக்க தாய். முருகேசனும் அதுக்காக மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறமா தான் உஷா மேல இருந்த சக்தி சாந்தமா பேச ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு வாக்கு சொல்லிட்டு போ. வந்ததே வந்தா உன்னை கட்டி காப்பாத்துறேன்பா நானு. அப்புறம் நீ சொல்றதெல்லாம் நான் பழிக்க வைக்கிறேன்பா. உனக்கு எல்லாம் நான் நல்லபடியா காப்பாத்தி விடுறேன்பா. திடுதுப்புன்னு என்ன வந்து ஏதாவது கேளுங்கன்னு மாட்டி விட்டாரு முருகேசன். நீங்க கேக்குறீங்களா? கேட்டுங்க பட்டன். நீங்களும் கேளுங்க. நான் மனசுக்குள்ள உதறலோட ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சென்னைய மழை உழுக்கும்னு வந்த பஞ்சாங்க குறிப்பு பத்தி கேட்கலாம்னு தோணுச்சு. அத பத்தி கேட்டு வச்சேன். உஷாவுக்குள்ள இருந்த பெரியாயி அம்மன் அதெல்லாம் பாதிப்பு வராதுன்னு அசால்ட்டா பதில் சொல்லிடுச்சு. சென்னையில வந்து அழிவு வருதுன்றாங்களே, அது என்ன பெரிய மழை திருப்பி வருமா? வராதுப்பா, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நடக்காதுப்பா. உஷா உடம்புக்குள்ள சாமியை இறக்கி காட்ட சொன்னதுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான அனுபவம் கிடைச்சிருச்சு. தன்னை தேடி வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் திரும்பவும் புரியாத பாஷையில தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருந்தார் முருகேசன். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அங்க இருக்கிற நாகத்துக்கு பால், நிறப்பால், நிறசொம்பு பால் வச்சுட்டு உங்க முன்னோர்களை வணங்கிட்டு, குறிப்பா உங்க பெருமாள் தாத்தாவை வணங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த போர்க்குழியில வச்சு நெசுக்கி விட்டு ஆரம்பிப்பா. சிலருக்கு எலுமிச்சம் பழங்களை தன்னோட மார்பல தேய்ச்சி கொடுக்கிறாரு. குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்றதும் விளக்கு போட சொல்றதும் தான் இவர் சொல்ற பரிகாரமா இருக்கு. அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த எனக்கு சொல்லி இருந்தாங்க. தன் உடலுக்குள் சித்தர்கள் வந்து போக தொடங்கின சில நாட்கள்ல இருந்து முருகேசன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. நானும் குறிப்பிட்ட நாள்ல ஜீவசமாதி ஆயிடுவேன்னு அதுக்கு சித்தர்கள் இடமெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் கலவரப்படுத்தி இருக்காரு முருகேசன். அத பத்தி கேட்டதுக்கு இன்னைக்கு நைட் அந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போறதா சொன்னாரு முருகேசன். இன்னைக்கு நைட் ஒரு த்ரில்லிங்கான ஈவென்ட் காத்திருக்குதுன்னு என்னோட மனசுக்குள்ள பட்சி சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி இருட்டுனதும் மலை அடிவாரத்தை நோக்கி முருகேசனும் நானும் நடக்க ஆரம்பிச்சோம். புற்று இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனாரு. நல்லா கும் இருட்டு. புத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனவரு அந்த இடத்துல தான் ஜீவசமாதி ஆக போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு புரியாத மொழியில கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த இடத்துக்கு. ஆமா ஆமா, ஏன்னா வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா எங்களால ஜீவசமாதி ஆயிடுவியா. ஐயா என்ன செய்யா? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சேலம் மாவட்டம் கூடமலை அடிவாரத்துக்கு வந்திருக்கேன். வேற்று கிரக வாசிகள் பூமிக்கு வந்ததை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட உடம்புக்குள்ள சாக்கடை சித்தர் இறங்கி புரியாத மொழியில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதா எல்லாம் சொல்றாரு. தான் சீக்கிரத்துல ஜீவசமாதி ஆக போறதாகவும் அதுக்கான இடத்தை பார்த்து வச்சிட்டதாகவும் சொல்றாரு முருகேசன். புத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனவரு திடீர்னு புரியாத மொழியில கத்த ஆரம்பிச்சிட்டாரு. தரைய அடிச்சபடி அழத் தொடங்கிட்டாரு.
ஐயா. கூட யாருமே இல்ல. ராத்திரி வேலையில யாருமே இல்லாத இடத்துல இவர் செய்யறதெல்லாம் எனக்குள்ள பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அமைதியானாரு. எதுக்காக அப்படி அழுதீங்கன்னு அவரை கேட்டேன். ஆனா அது எதுவுமே தனக்கு தெரியலன்னு சொல்லி நார்மலா பேசிக்கிட்டு இருந்தாரு முருகேசன். எதுக்கு இப்ப அழுதீங்க? அது நாளல்ல, என்னை போல இயங்கிட்டு இருக்கிற மேல ஒரு பரதேசி. இந்த புற்றுக்கு எதிரில தான் ஜீவசமாதி ஆக போறதா சொன்ன தகவலை மட்டும் திரும்பவும் எனக்கு ஊர்ஜிதப்படுத்தினாரு. பழனியில ஏற்கனவே சமாதி ஆயிட்ட சாக்கடை சித்தருக்கும் இங்க தனக்கு பக்கத்துல ஒரு சமாதி அமையவிருக்கிறதா ஒரு வினோத தகவலையும் எனக்கு சொன்னாரு. இங்கதான் ஜீவசமாதி அடையக்கூடிய இடம். என்னுடைய குருநாதர் இந்த பக்கம் இருப்பாங்க. கூடிய விரைவில் தனக்கு சுயநினைவு இல்லாத நிலை ஏற்படலாம்னு ஒரு அதிர்ச்சி தகவலை எனக்கு சொன்னாரு முருகேசன். கேட்கும் போதே எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா ரொம்ப ஒரு இதா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ஆனா அதுக்கு உண்டான மூலக்கூறுகள் ஆரம்பமாயிருச்சு. அதாவது தன் நிலை மறத்தல். அந்த நிலைக்கு போவீங்க. அது தெரியாது, அது எப்ப என்னங்கிறது தெரியாது, ஆனா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவர் பேசுறது சொல்றது இப்படி எல்லாமே சாதாரண நிலையில இருந்து வேறுபட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்றதுன்னு புரியாம அவர் சொல்றதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ராத்திரியானா தூங்குனபடி எழுதுறது, வரவங்களுக்கு புரியாத மொழியில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றது, வேற்றுகிரக வாசிகளை பார்த்ததா சொல்றது, தான் வெகு சீக்கிரமே ஜீவசமாதி ஆக போறதா சொல்றது, இப்படி எல்லாமே எனக்கு ஒரு த்ரில்லிங்கான அனுபவமா இருந்தது. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவரு புற்று முன்னாடி போய் தவத்துல உட்கார்ந்துட்டாரு. நான் அவர்கிட்ட விடை பெற்று அங்கிருந்து திரும்பி வந்தேன். இன்னைக்கு முருகேசன் அவர்களை பற்றி நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. சித்தர்கள் சாதாரண மனிதர்களை ஆட்கொண்டதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்குது. இப்போ முருகேசன் அவரோட வாழ்க்கையிலையும் பரிபாஷையில் பேசுறது, வேற்றுகிரக வாசிகளை பார்க்கறது, இப்படி நம்ப முடியாத விஷயங்கள் பற்றி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஐபிகளுக்கெல்லாம் நடக்க போகிற விஷயங்கள் பற்றி அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்கிறத படிக்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்க. அம்மன் சிலைக்குள் ஒரு சக்தி இறங்கும் அமானுஷ்யம். ஒரு சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் அதிசயம். முதலமைச்சராக குடும்பத்தார் என்பது இது சத்திய அருள்வார். சினிமா பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் படையெடுக்கும் விவிஐபி கோயில். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா? சித்தக்குழு சாபத்துக்கு அது மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.